1 நாளாகமும் 29:12 எடுத்து வாசிக்கலாமா? 1 நாளாகமும் 29:12 கேட்குது இல்லைண்ணே? ஓகே. அதில் கடைசி பகுதியை மாத்திரம் நம்ம இன்னைக்கு தியானம் பண்ண போகிறோம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசும்படி ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பேசுகிற தெய்வமே அப்பா எங்களோடு பேசுவீராக, எங்களை உமது வார்த்தையினால நிரப்பி அனுப்புவீராக. உமது சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள தெய்வம் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். நம்ம ஆண்டவரால் எல்லாமே கூடும். முடியாதா? நீங்கள் அமைதியாக இருந்தால் முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பயன்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவரால் முடியும். அவரால் முடியுங்க. கடந்த நாட்கள் முழுக்க ஒரு சிந்தனை. இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்னன்னா, அற்பமானவர்களை பயன்படுத்தும் தேவன். அற்பமானவர்களை பயன்படுத்தும் தேவன் நம்முடைய தேவன். ஆமென். பொதுவாக உலக தெரிந்தெடுப்புக்கும் தேவ தெரிந்தெடுப்புக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறது கரெக்டு தானே? உலக தெரிந்தெடுப்புக்கும் தேவனுடைய தெரிந்தெடுப்புக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. இது நார்த்துனா அது ஈஸ்ட் மாதிரி பயங்கர வித்தியாசம் இருக்குது. உலகம் யாரை தேர்ந்தெடுக்கும்? நல்ல நாணியே என்ன பண்ணும்? உலகம் தேர்ந்தெடுக்கும். நம்ம யூத்தில் ஒருத்தன் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறான், சரிங்களா? அந்த கோர்ஸ் 4 மாத கோர்ஸ், சரிங்களா? 4 மாத கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன கிடைக்கும்? வேலை. இதே ஒரு கம்பெனி சொல்லுது, தம்பி நீ வந்துருப்பா, நீ வந்தால் மட்டும் போதும்பா, நீ வந்துட்டு உள்ளே படிப்பா அப்படின்னு சொல்லுமா இந்த கம்பெனியாச்சு? நீ கேட்குற சம்பளத்தை நான் தரேன்பா, நீ உள்ளே படி. எந்த கம்பெனியும் சொல்கிறதில்ல. எல்லா கம்பெனியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ நல்ல நாலேஜாக உள்ளவா, நாலேஜாக இருந்தால் தான் உன்னை வேலைக்கே எடுப்பேன், உன்கிட்ட ஸ்டஃப் இருந்தால் தான் நீ உள்ளே வருவ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தகுதி பார்த்து உலகம் தெரிந்தெடுக்குது. ஆனால் தகுதி இல்லாதவர்களை அழைத்து தகுதிப்படுத்துகிறவர் நம் தேவன். அற்பமானவர்களை அழைத்து அற்புதமாக்குகிறவர் நம் தேவன். யோசிச்சு பாருங்களேன், கர்த்தருடைய தெரிந்தெடுப்புக்கும் தெய்வத்துடைய தெரிந்தெடுப்புக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஒரு தகுதி இருக்குதா? ஒரு தகுதி இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மளை நிற்க வச்சிருக்கிறார் அவருடைய சமூகத்தில். நம்ம ஆண்டவர் யார் அப்படின்னா சர்வ ஞானி. ஓகே தானே? ஒத்துக்கிறீங்க தானே? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டாராம்? பைத்தியமானது. ஏங்க பைத்தியத்தை யாராவது தெரிந்து கொள்வாங்களா? ஞானியை வெட்கப்படுத்தணும்னா விஞ்ஞானியை தானே தெரிந்து கொள்ளணும். யாரை பைத்தியத்தை தெரிந்து கொள்வாங்களா? இந்த பைத்தியத்தை அழைச்சு பயன்படுத்துகிறவர் தேவன். இந்த அற்பமானவன் அழைச்சு பிறருக்கு பிரயோஜனமாக்குறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. தகுதி இல்லாதவர்களை அழைத்து தகுதிப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் காட். அவரால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். எவரையும் அப்படின்னா யாரையும் அர்த்தம். இன்னைக்கு நமக்கெல்லாம் பல நேரத்தில் தாழ்வு மனப்பானம் வரும். என்னையெல்லாமா பயன்படுத்த முடியும், நான்லாம் வீட்டுக்கே பிரயோஜனம் இல்லை அப்படிலாம் நினச்சிருப்போம், சரிங்களா? நம்மலாம் எதுக்குமே ஒர்த்து இல்லை. இப்படிப்பட்டவனை தான் கர்த்தர் அழைக்கிறார். இப்படிப்பட்டவனை தான் அழைச்சு பிறருக்கு பிரயோஜனமாக கர்த்தர் மாத்துறார். வேதத்தில் ஆண்டவர் தெரிந்தெடுத்த பாத்திரங்கள் எல்லாமே சாதாரணமானவர்கள் தான். ஆடு மேய்க்கிறவனை தான் ராஜாவை மாத்துறார். ராஜாவை அழைத்து ராஜாவாக்கல, ஆடு மேய்க்கிறவனை அழைச்சு அவனை ட்ரெயின் பண்ணி ராஜாவை மாத்துறார். நம்ம ஆண்டவர் தகுதி இல்லாதவர்களை அழைத்து தகுதிப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். ஒரு உதாரணம் கூட எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது செய்தி கிடையாது, ஒரு உதாரணம். மோசே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மோசே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு? நீ போய் என்ன செய்யணும்? இஸ்ரவேல்கிட்ட போய் மீட்டணும். அதான் அது அவருடைய ஊழியம். நான் யோசிச்சு பார்த்தேன், இதே அவர் எகிப்தில் இருக்கும் போது அழைச்சிருக்கலாம்ல. மோசே எங்கே இருந்தார்? எகிப்தில் இருந்தார். எகிப்தில் இருக்கும் போதே அழைச்சிருந்தா மோசே வந்திருப்பாரா மாட்டாரா? வரமாட்டாரா? வருவாரா வரமாட்டாரா? அது கர்த்தருக்கு தெரியும், மோசேக்கு தெரியும், நமக்கு தெரியாது. சும்மா ஒரு கற்பனை தான். வருவாரா வரமாட்டாரோ ஏதோ ஒன்று வச்சுக்கோ. ஆனால் எகிப்தில் இருக்கும் போது மோசே எப்படி இருந்தார்? சகல வித்தக்காரங்க மோசே, சகல வித்தக்காரன் மோசே. அப்போ அழைக்கல கர்த்தர். 40 வருஷம் ஆடு மேய்க்க வச்சு 40 வருஷம் அதுதான். சுற்றி மனுஷர்கள் இல்லை, வெறும் ஆடு தான். ஆடை மேய்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அழைக்கிறாரு. நீ வான்னோன்னா சொல்கிறான், ஆண்டவரே 25 லட்சம் ஜனம். நான் சொல்கிறேன் 25 லட்சம் ஜனம் ஆண்டவரே,
ஆண்டவரே நான் மந்த நாவு திக்கு நாவு உள்ள ஆண்டவரே, திக்கு வாய் உள்ள ஆண்டவரே, நான் ஒருத்தே இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமான வேற யாரே கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல மோசே. ஆண்டவர் கோவப்பட்டு நீ தான், உன்னை தான் நான் தெரிந்து கொண்டேன், நீ வா அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு அழைக்கிறார். எகிப்தில் இருக்கும் போது தெரிந்து கொள்ளங்க, வனாந்திரத்தில் இருக்கும்போது தெரிந்து கொள்கிறார். எகிப்துங்கிறது உலகத்துக்கு சமானம்னு சொல்லுவாங்க. வனாந்திரத்தில் இருக்கும்போது புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையில் அவனை தெரிந்து கொண்டு அவனை வச்சு 25 லட்சம் ஜனத்தை நடத்த வைக்கிறார். மோசே ஒருத்தா இல்லை, கூட வந்த ஆரோன்னு தான் ஒருத்தா? கர்த்தர் நடத்துறாருங்க. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அவரால் எல்லாம் ஆகும். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். நீங்கள் 3 உதாரணம், அற்பமான 3 பேரை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டு அவங்கள கர்த்தர் எப்படி மாற்றிருக்கிறாருங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 5:14. எடுத்து பேஜ் நம்பர் யாரோ சொல்லுங்க. நான் எல்லாருமே எடுத்துக்குவோம். இங்கே தான் நம்ம கொஞ்ச நேரம் இருக்க போகிறோம். இப்போ நல்லா நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க. இன்றைக்கி வந்து டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்க போகுது. இந்த இன்சிடெண்ட் யாரோட இன்சிடெண்ட்டு? நாகமானோட இன்சிடெண்ட்டு. இதெல்லாம் என்னைய கவனிங்க, ஏதோ மூக்கலாம் அப்படின்லாம் இழுக்கிற மாதிரி இருக்குதே. இங்கே நாகமானுடைய மாம்சம் சிறுபிள்ளை மாம்சம் போல மாறுச்சான். நாகமான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? குஷ்டரோகியாக இருந்தார். இதெல்லாம் நமக்கு தொடர்ந்து படிப்போம். இப்போ ஒரு கேள்வி, சிறுபிள்ளை மாம்சம் போல மாற யார் காரணம்? கர்த்தர் காரணம். ஓகே, சூப்பர். வேற வேற அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய விசுவாசம் எல்லாம் காரணம். அவர் எங்க வந்ததுக்கு யார் காரணம்? ஒரு சிறு பிள்ளை காரணம். ஏங்க சிறு பிள்ளைக்கு பேர் இல்லையாங்க? பிறக்கும் போது வந்து காதில் உங்கள் அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்களா, உங்கள் அப்பா சொல்லியிருக்க மாட்டாங்களா? அது அவர் அடிமை பெண் தான், அதுக்கு பேர் இல்லையா? ஏன் ஆவியானவர் பேர் எழுதலாம் சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நாகமானுடைய சரீரம் சிறுபிள்ளை போல மாற கர்த்தர் காரணம். அதுக்கு கர்த்தர் பயன்படுத்தின ஒரு சின்ன பெண்ணும் காரணம். ஒரு சிறு பெண், சாதாரண ஒரு பெண். அது இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கும் போது கடத்தப்பட்ட அடிமை பெண்ணு போட்டிருக்கு. சண்டைக்கு போகிறாங்க இஸ்ரேல் தேசத்துக்கு, சீரியா தேசம். அங்கே அந்த இடத்துல கடத்தப்பட்ட ஒரு அடிமை பெண் தான் அந்த சிறு பெண். அந்த சிறுபெண் மூலியமாக தான் யாருக்கு விடுதலை? நாகமானுக்கு விடுதலை. வசனம் வாசிங்கள எல்லாரும் எடுத்துங்க. 5:1. 2 ராஜாக்கள் 5:1. சிரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய ஒரு அப்படின்னு எடுத்துங்க. பெரிய மனுஷனா என்ன அர்த்தம்? ஒருவேளை ஆளு பார்க்கறதுக்கு பெரிய மனுஷனா இருப்பாரோ, நல்ல மதிப்புள்ள மனுஷன், நல்ல மதிக்கத்தக்க ஒரு மனுஷன். வாசிங்க. அவனுக்கு என்னென்னங்க பேர் வருது? மகா பராக்கிரமசாலி, 2வது பெரிய மனுஷன். அவன் ஒரு நல்ல மதிக்கத்தக்க மனுஷன் இருக்கிறனால தான் அவனுக்கு ஒரு பெரிய படை அந்த ராஜா கொடுத்துருந்தான். மற்ற எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் படம் தான். ஆனால் நாகமானுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். ஏன்னா அவன் ஒரு மகா பராக்கிரமசாலி. அந்த மகா பராக்கிரமசாலிக்கு என்ன வந்துருச்சான்? ஏங்க குஷ்டரோகம்னா அந்த ஊரில் எப்படி திரும்ப நடத்துவாங்க? முக்காடு போட்டு தான் போகணும். இவன் யாருங்க? அதிக எண்ணிக்கை உள்ளவன், ஒரு பெரிய படைக்கே தளபதி. இவன் முக்காடு போட்டு போனால் எப்படி இருக்கும்? ஊர் ஒதுக்கி வைக்கும், அவமானப்படுத்தும். அந்த நிலையில தான் யார் இருந்தா? நாகமான் இருக்கிறாரு. சரிங்களா? நாகமானை வச்சு தான் யாருக்கு விடுதலை? சீரியா தேசத்துக்கே விடுதலை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் தாங்க பயன்படுத்துறாரு. எல்லாரையுமே கர்த்தர் தான் பயன்படுத்துறார். நாகமானை வைத்து தான் சீரியா தேசத்துக்கு விடுதலை. ஆனா நாகமானுக்கு சிறு பிள்ளையை வைத்து தான் விடுதலை. சீரியா தேசத்துக்கே நாகமானை வச்சு விடுதலைங்க. ஆனா அந்த நாகமானுக்கே சிறு பிள்ளையை வச்சு, பேர் தெரியாத, ஊர் தெரியாத அடிமை பெண், கடத்தப்பட்ட அடிமை பெண்ணை வச்சு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். யோசிச்சு பாருங்களேன். நாகமானுக்கே இந்த பொண்ணை வச்சு தான் விடுதலை. இந்த பொண்ணை பற்றி 2-3 வசனத்தில் வாசிக்கிறேன். வாசிங்களேன் 2-3. சின்ன பெண்ணை அரெஸ்ட் பண்ணி வந்திருக்கிறாங்க, சீரியா தேசத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணுடைய வேலை என்ன? பணிவிட செய்றா. ஒரு அடிமை பெண்,
பணிவிட செய்கிற பெண். அடிமைனால எந்த ஒரு உரிமை இல்லைன்னு அர்த்தம்னு அர்த்தம். ஒரு அடிமை பெண் யாருக்கு பணிவிட செய்கிறா? நாகமானுடைய ஒய்ஃபுக்கு பணிவிட செய்கிறா. ம் 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 ஏங்க இந்த அம்மாவே இந்த குழந்தைய சிறு பெண்ணு எதுக்கு வந்திருக்கு? அடிமையாக வந்திருக்கு. அடிமையாக வந்த இடத்துல இந்த புள்ள என்ன பண்ணுது? தன்னுடைய எஜமானிட்ட போயிட்டு, என் ஆண்டவன் சமாரியால் உள்ள தீர்க்கதரிசிட்ட போனால் நல்லாயிருக்கும், அவர் சுகமாவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? இன்ட்ரடியூஸ் பண்ணுது, ஒரு ஆலோசனையை கொடுக்குது. யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல நாம் இருந்திருந்தா கொடுக்க மனநலம் வருமாங்க? நம்மளே அடிமையாக கொண்டு வந்துட்டானுங்க, இனி என்ன ஆக போகுதுன்னே நமக்கு தெரியாது. கரெக்டு தானே? நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வாயை பொத்திட்டு என்ன பண்ணுவோம்? இருப்போன்னு இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த குழந்தை என்ன செய்யுது? சிறுபில் எஜமானிட்ட போயிட்டு, என் ஆண்டவன் அங்கே போனால் சுகம் கிடைக்கும். அதனால் உடனே இந்த ஒய்ஃப் என்ன பண்ணுது? கணவன்கிட்ட தெரியப்படுத்துது. அடுத்த வசனம் வாசிக்கல. ம் ஆ ம் ம் ஏங்க நாகமான்ட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு அடிமை பெண் சொல்கிற வார்த்தையை கேட்குறாரு பாருங்களேன். நாமளும் தான் கேட்போமா? ஒரு சின்ன பிள்ளைங்க வார்த்தையை கேட்போமா? இன்றைக்கி நிறைய தடவை நம்ம வீட்டிலே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பேசுகிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்கப்பா, என்னை ஒரு ஆளாகவே கன்சிடர் பண்ணுறது இல்லை. கேட்போம் தானே நம்ம? என்னடா நம்ம அநேக வேலையில் கேட்போம். முக்கியமான விஷயம் பேச போகிறோம், போய் பால் எடுத்துகிட்டு போய் விளையாடு அப்படின்னு கூட அனுப்பிச்சி விடுவோம். கரெக்டு தானே? ஆனால் இவன் ஒரு படைக்கு தளபதிங்க, ஒரு தலைவன், மகா பராக்கிரமசாலி. ஒரு சின்ன பிள்ளை வார்த்தையை கேட்டு ராஜா கிட்ட போய் நிற்கிறான். இந்த மாதிரி ஒரு குழந்தை சொன்னிச்சு, சமாரியாவுக்கு போனால் சுகம் கிடைக்குன்னு சொன்னிச்சு. அந்த ராஜாவும் சொல்கிறாரு, நல்லது போகலாம், நான் ஒரு லெட்ரு கொடுக்குறேன், ரெக்கமெண்டேஷன் லெட்ரு கொடுக்குறேன், அதை வாங்கிட்டு நீ போயிரு அப்படின்றார். அடுத்த வருஷம் வாசிங்களேன். ஆ ம் 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 9 வாசிங்க போதும். ம் ஆ ம் ம் எங்கே வந்து நிற்கிறாரு நாகமானு? எலிசாங்கிற எலிசா யாரு? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் வீட்டு வாசப்பல்ல வந்து யார் நிற்கிறா? ஒரு படைத்தலைவன் நிற்கிறான். ஆ ஆ ஆ எலிசா போய் சொல்ல மாட்டாரா? என்ன அங்கிள், எலிசா போய் சொல்ல மாட்டாரா? எலிசா போய் ஒரு ஆளை அனுப்பி, நீ யோர்தானில் போய் என்ன செய்ய, 7 தடவை ஸ்தானம் முடிஞ்சு சொல்லுங்க. எலிசா சொல்ல மாட்டாராங்க? அவர் வாசலில் நிற்கிறாரு, சரிங்களா? ஒருவேளை வந்து கம்மின்னு கேட்டாரான்னு தெரியாது. இவர் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு. ஆனால் வாசல் நிற்கும் போது இவர் ஒரு வேலைக்காரன் அமைச்சு, நீ போய் சொல்லு அப்படின்றாப்புல. ஊழியக்காரன் யாருக்கும் அடிமையானவன் அல்ல. யாருக்கு தெரியுமா அடிமை? ராஜாவுக்கு மட்டும்தான் அடிமை. ஏன்? அவர் யாருக்கு வேலை செய்கிறாரு? அவருக்கு தான் வேலை செய்கிறாரு, அவருக்கு மட்டும்தான் அடிமை. எந்த ஒரு ஆட்களுக்கும், எந்த ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு அடிமை இல்லை. இதே நாம் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? சிஎம் நம்ம வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணியிருப்போம்? உட்கார்ந்துருக்கிற சேரை தூக்கி போட்டு ஓடுன்னு ஓடிருப்போம். வெளியில் ஓடி போய் என்ன செஞ்சுருப்போம்? உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன செஞ்சுருப்போம்? பயங்கரமாக கனப்படுத்தியிருப்போம். கனப்படுத்துறது நல்ல விஷயங்க, ஆனாலும் தெய்வம் தான் முதலாவது. அடுத்த வருஷம் வாசிக்கல. ஏன் கோபம் வருது? நாகம்மனுக்கு ஏன் கோபம் வந்துச்சு? அதாவது நாகம்மன் என்ன நினச்சிட்டு வர்றாருன்னா, இப்போ போக போகிறோம், எலிசா வீட்டுக்கு போவோம், எலிசா நம்மளை கனம் பண்ணி உள்ளே அனுப்புவார், வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாரு, வெல்கம் ட்ரிங்கை குடிச்சிட்டு படுக்க வச்சுருவார், ஃபேனு கீழே பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்ம கரத்தை அப்படியே தடவுவார், கரத்தை தடவி அப்படியே வந்து ஜெபம் பண்ணுவார், மந்திரம் சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு தான் வரான். மந்திரம் சொல்லுவார், நமக்கு விடுதலை கிடச்சிரும், நம்ம விடுதலையோடு போயிடுவோம் அப்படின்ட்டு வரான். ஆனால் அங்கே நடந்தது என்ன? நீ போய் குளிச்சுட்டு போன்ட்டாப்புல. எலிசா பார்த்து எலிசா என்ன சொல்லிட்டாரு? நீ போய் 7 முறை குளிச்சுட்டு போன்ட்டார். இதை கேட்டோன்னே உனக்கு செம்ம கோவம். என்ன கோவம்? கடுங்கோபமா? கோபம்னு எழுதலை, கடுங்கோபம் வந்துருச்சு. ஏன்னா அவன் நினச்சதே நடக்கலை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் கடுங்கோபம் சில நேரத்தில் வருது. ஏன் அப்படின்னா, நம்ம நினச்சதெல்லாம் நடக்கலைன்னா கோவம் வந்துடுது. வீட்டில் அப்படி தான், திருச்சியில் அப்படி தான், திருச்சபையில் அப்படி தான், வேலை செய்கிற இடத்துல அப்படி தான். நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னா என்ன வந்துடுது? கடும் கோபம் வந்துடுது. வாசிங்களேன். கடும் கோபம் கண்டு ம்
எனக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன், அது நடக்கல, அதனால டென்ஷன் ஆயிட்டேங்கிறாப்புல. ம் 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 எப்படி சொல்றாரு பாருங்க. ஏன்பா குளிக்கிறதுக்கு இஸ்ரவேலில் உள்ள தண்ணீரை காட்டிலும் நிறைய தண்ணி இருக்குதுப்பா, ஸ்பெஷலான தண்ணி அங்கே ஆப்னாரில் இருக்குது, பர்னபால இருக்குது. என்னென்ன சொல்கிறாரு? ஆப்னா பர்பா உக்கரத்தோட திரும்பி போனான்னு வாசிக்கிறோம். ஒரு கேள்வி, அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டாப்புல. தான் நினச்சது நடக்கலன்னு பயங்கர டென்ஷன் ஆனோன்னு சொல்கிறாரு, இங்கே தண்ணி இல்லையா, வெளியில் ஏகப்பட்ட தண்ணி இருக்குது, அங்கெல்லாம் விட்டுட்டா நான் இங்கே வரேன், உன்னை ஒரு பெரிய மனுஷன் மதித்து வந்தா நீ என்ன செய்கிற, என்னை அவமானப்படுத்துகிற நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த வசனம் வாசிங்களேன். ம் ம் ஆ ம் அதாவது நாகமானுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து திரும்பி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டார். திரும்பி என்ன செஞ்சிருவோம், சீரியாக்கே போயிடுவோம். சீரியாவுக்கு போயிட்டு இஸ்ரேலுக்கு மனசில் நினச்சாரான்னு தெரியல, படையை கூட அனுப்பிடுவோம், யுத்தம் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சாரான்னு தெரியல, கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் கிளம்பும் போது அந்த வேலைக்காரன் ஊழியக்காரன் ஒருத்தன், யாரோட ஊழியக்காரன், நாகமானுடைய ஊழியக்காரன், அவர்கிட்ட வந்து, ஏன்பா எலிசா பெரிய காரியம் சொல்லியிருந்தா செஞ்சிருப்பியா மாட்டியா, செஞ்சிருப்ப தானே, ஓடுன்னு சொல்லியிருந்தா ஓடி இருப்ப, நடன்னு சொல்லியிருந்தா நடந்திருப்ப, குதின்னு சொல்லியிருந்தா கூச்சிருப்ப, எல்லாமே செஞ்சிருப்ப. அவர் என்னப்பா சொன்னார், குளிக்க தானப்பா சொன்னார், 7 தடவை முக்க தானப்பா சொன்னார், உனக்கு என்னப்பா கோவம்ன்றாப்புல. உடனே அந்த வார்த்தை யார் கேட்குறா, நாகமான் கேட்குறாரு. நாகமான் கேட்டு என்ன செய்கிறாரு, ம் 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 எத்தனை முறை, 7 முறை ஆத்தங்கரைக்கு வந்தாச்சு, 7 முறை முழுக போகிறாரு. நாகமானுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? தடவை முழுகும் போது வெளியில் வந்தோடனே பார்ப்பாரா இல்லையா, யாரையும் பார்ப்பாரு, தன்னையும் பார்ப்பாரு, வேற யாரையும் பார்ப்பாரு, வேலைக்காரனையும் பார்ப்பாரு. 2வது தடவை முழுகும் போது வெளியில் வரும்போது பார்ப்பாரு, என்ன ஒரு சேஞ்சஸுமே இல்லை, அடுத்து யாரை பார்ப்பாரு, வேலைக்காரனை பார்ப்பாரு. 3 4 5 6 7வது முறை உள்ளே போகும்போதே நாகமானுக்கு சிந்தனை வந்திருக்கும். என்ன சிந்தனை வந்திருக்கும், இறி மவனை எந்திரிச்சு வந்து நான் போட்டுடுறேன், கண்டிப்பாக வந்திருக்கலாம். நீ உன்னை சொல்லி நான் என்ன காட்சி பொருளா, சுற்றி நிற்கிறீங்க, நான் 7 முறை மூழ்கி எந்திரிச்சுக்கிறேன், பொம்மையா, நான் படத்தளபதிடா, நான் மகா பராக்கிரமசாலிடா, என்ன காட்சி பொருளாகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருந்துருக்கலாம். மூழ்கும் போது 7வது முறை வெளியே எந்திரிச்சு பார்த்தா குழந்தை சரீரம் போல இருக்குதுங்க. பார்த்தோன்னே பயங்கர ஆச்சரியம். யாரை பார்த்துருப்பாப்புல, ஊழியக்காரனை பார்த்துருப்பா, சக்சஸ் அப்படின்னு இருந்திருப்பார். இப்போ ஒரு காரியம், இவனுடைய சுகத்துக்கு யார் காரணம், கர்த்தர் காரணம், 2வது சிறுபெண் காரணம், அடுத்து வேலைக்காரன் காரணம், அடுத்து நாகமானுமே காரணம். ஏன்னா எலிசாக்கு தீர்க்கதரிசிக்கு என்ன வர இருக்கு, குணமாக்குற வர இருக்கு, கரெக்டு தானே, குணமாக்குற வர இருக்கு. குணமாக்குற வர எலிசாக்கு இருப்பதனால இவன் குணமடையல, இவனுடைய விசுவாசம் கீழ்ப்படிதல் இவனை குணமானாய் மாற்றினது. இன்னைக்கு ஆண்டவரோட நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இயேசுகிட்ட வரவங்க, இயேசு சுகம் கொடுக்கிறவர் தான் கண்டிப்பா, ஆனா என்னுடைய விசுவாசத்தை பொறுத்து தான் எனக்கு சுகம், என்னுடைய விசுவாசத்தை பொறுத்து தான் எனக்கு விடுதலை. என்கிட்ட விசுவாசம் இல்லைன்னா நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, என்கிட்ட விசுவாசம் இல்லைன்னா என்னால் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது, விசுவாசம் இல்லைன்னா பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. விசுவாசம் அவசியம். இங்கே சின்ன பொண்ணு இருந்த 2 குவாலிட்டி சின்ன பொண்ணுகிட்ட இருக்கு. ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுது, அடுத்தவருடைய பிரயோஜனத்தை பார்க்குது தானே, அடுத்தவருடைய பிரயோஜனத்தை பார்க்குது. 2வது, இந்த சின்ன பெண்ணு மூலியமா தான் அங்கே ஒரு காஸ்பலே நடக்குது. 5வது 15வது வசனம் வாசிங்களேன். ம் 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 என்ன தெரிஞ்சாராம், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியில ஒரு தேவன் இல்லையா அப்படிங்கிற ஒரு அறிவு வர யார் காரணம், சிறு பெண் காரணம். யாரோ ஒருவர் சொன்னதுல அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேலின் தேவனை மறந்துருக்க மாட்டான், சின்ன பெண்ணை மறந்துருக்க மாட்டான். இன்னைக்கு நாம எத்தனை பேருக்குங்க சொல்றோம் இயேசுவை பத்தி? கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார், நம்ம எல்லாரையும் பயன்படுத்த விரும்புகிறார். அற்பமானவர்களை பயன்படுத்துகிற தேவன், அற்பமானவர்களை அற்புதமாக்குகிற தேவன். யோசிச்சு பாருங்களேன், அடிமையா இருந்தாலும் எஜமானிட்ட போய் சொல்றா பாருங்களேன், அங்க போனா சுகம் கிடைக்கும் நான் நம்புறேன். இவனும் போறான், சுகத்தோட வீட்டுக்கு போறான்.
வீட்டுக்கு போனோன்னே சின்ன பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்? விருந்தே கொண்டாடி இருப்பான். சாவர வரைக்கும் சின்ன பொண்ணு மனசில் இருந்திருப்பான், நாகமானுடைய மனசில். ஏன்னா அவன் பெரிய சீரியா தேசத்தில் ஒரு ஃபேமஸான கேர்ளாக கூட வந்திருக்கும் அந்த பெண்ணு. யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம சுற்றி உள்ளவங்கள்ட்ட வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, வாய்ப்பு கிடைக்கலனாலும் சரி, இயேசுவை பற்றி நம்ம அறிவிக்கிறது நம்முடைய கடமை. இங்கே 15வது வசனத்தில் அழகாக வாசிக்கிறோம் பாருங்க. இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் ஒரு தேவனே இல்லைப்பா அப்படிங்கிறத யார் அறிந்து கொண்டா? நாகமான் அறிந்து கொண்டா. நம்ம ஆண்டவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை, அவருக்கு சமமானவர் யாருமே இல்லை. அந்த ஒரு அறிவு சுற்றி உள்ளவங்களுக்கு தேவை. நான் தான் சொல்லணும், நான் தாங்க கொண்டு போகணும் அந்த அறிவை. அதுக்காக தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். சரி, அடுத்த ஒரு உதாரணத்தை கூட நம்ம எடுக்கலாம். முதல் தலைப்பு சிறு பெண்ணை பார்த்தேன். அடுத்து யோவான் எடுத்துக்கங்களேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒரு உலக பழமொழி உண்டு, வல்லவன் கையில் புல்லும் ஆயுதம், கர்த்தருடைய கரத்தில் இருந்தா நீங்களும் நானும் ஆயுதம். ஆமேனே வரலையே. இந்த வார்த்தையில் நம்பிக்கை இருக்கா இல்லையா? வல்லவன் கையில் புல்லும் ஆயுதம், கர்த்தருடைய கரத்தில் நீங்களும் நானும் இருந்தா நாமெல்லாம் ஆயுதம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பலருக்கு பிரயோஜனமாய் மாற்ற அவரால் முடியும். முடியாதுன்னு இல்லை, நம்முடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரமா 12வது வசனம். இப்போ ஒரு கேள்வி, திருப்தி அடைந்த பின்பு எத்தனை கூட நிறைய எடுத்தாங்க? இது இந்த இன்சிடென்ட் நமக்கு நல்லா தெரியும். 5 அப்பம் 2 மீனை வச்சு எத்தனை பேர் சாப்பிட்றாங்க? 5000 பேர் சாப்பிட்றாங்க. அடுத்து பேலன்ஸ் எத்தனை கூட நிறைய எடுக்கிறாங்க? 12 கூட நிறைய எடுக்கிறாங்க. இந்த திருப்தி அடைந்த பின்புன்னு வாசிக்கிறோம். திருப்தி அடைய யார் காரணம்? கர்த்தர் தான் காரணம். அடுத்து ஒரு பையன் காரணம். ஏன் பையன் கையில் தான் என்ன இருந்துச்சு? 5 மீனும் 5 அப்பமும் 2 மீனும் இருந்துச்சு. என்ன மீனுங்க அது? வஞ்சர மீனா? அது ஏதோ ஒரு மீனா இருந்துட்டு போட்டும், ஆனா கையில இருந்தது கொடுத்துட்டான் பாருங்களேன். வாசிங்களேன் சில வசனத்தை. 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்குங்க. அதுல 5ல இருந்து அப்படியே வாசிங்களேன். இப்போ ஒரு கேள்வி, இயேசுவுக்கு தெரியாதா? இங்க என்ன கேட்கிறாரு பாருங்க. இவர்கள் சாப்பிட்றதுக்கு அப்பம் எங்க போய் வாங்கலாம்? எப்படி கேட்கிறாரு பாருங்க. சாப்பிட்றதுக்கு அப்பம் எங்க போய் வாங்கலாம்? யாரை பார்த்து கேட்கிறாரு? பிலிப்புவை பார்த்து. எதுக்கு கேட்கிறாரு? உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அவனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வாசிங்க அடுத்து. சீசனுடைய மனசை பத்தீங்களா? வார்த்தையை கேட்டாச்சு. சும்மா கற்பனை சொல்றேன். வரியா, வார்த்தையை கேட்குறியா, போயிட்டே இருக்கணும். அப்படியே நீங்க கொடுக்கணும்னா ஏங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருந்தா கூட எவ்வளவு பணம் தேவையா? 5000 புருஷர்கள் தான் போட்டிருக்கு. ஏன்னா யூதர்கள் லேடிஸை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 5000 புருஷர்கள்னு போட்டிருக்கு. அப்போ மனைவிகள் இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. எவ்வளோ தொகை இருக்கும்? ஏறக்குறைய எவ்வளோ தொகைங்க இருக்கும்? ஒரு 5000 பேர்னு வச்சிங்களேன். இப்போ உள்ள மாதிரி ஒருவனுக்கு என்ன பழமொழி அது? ஒருவனுக்கு ஒருத்தி, நாம் இருவர் நமக்கு இருவர்லாம் கிடையாது. இப்போ பழமொழி மாறிடுச்சு. என்ன பழமொழி மாறிடுச்சுன்னா, நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர்? நாம் இருந்தாலே போதுமே, எது நமக்கு எதுக்கு ஒருவர்? இந்த ஆனந்த் கூட ஒரு சாட்சி சொன்னான்னு நினைக்கிறேன். சாட்சி இல்லை, ஒரு ஜெப குறிப்பில் ஒரு காரியம் சொன்னான். வேலை செய்கிற போல அவங்க கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணு அபார்ட் ஆகணுன்னே பயங்கர பிரயாசப்பட்டுருக்காங்க. அப்போ இன்னொரு அக்கா சொல்லியிருக்கிறாங்க, பிள்ளை இல்லைன்னு பல வருஷமாக ஏங்கிட்டு இருக்கிறேன், இந்த அம்மா கடைசியில் அபார்ஷனே பண்ணிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வாசம் பண்ணுறோம். ஆனால் இங்கே வாசிக்கும் போது அந்த இதெல்லாம் இல்லை. ஆண்டவர் திரளான ஜாதி ஆக்கிட்டார், திரளான ஜாதி ஆக்க சொல்லிட்டாருன்னு பயங்கர ரஷ் இருந்திருக்குன்னு வச்சுங்க. ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க, கற்பனை வச்சுங்க. ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி, 5000 பேத்துக்கு சாப்பாடுக்கு எங்கே போகிறதுன்னு ஆண்டவர் கேட்குறாரு. பிலிப்பு சொல்கிறாரு, வாய்ப்பில்லை ஆண்டவரே, எங்கேயும் போய் வாங்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட, அதாவது ஃபுல் மீல்ஸ் கொடுக்க முடியாது, ஆஃப் மீல்ஸ் கொடுத்தா கூட தான் என்ன ஆகும், நமக்கு 200 பணம் தேவைப்படும். யூதாஸு பணம் இருக்குதா? ஏன்னா யூதாஸ் தான் கேஷியரு. பணம் இருக்குதா இல்லையா? தம்பி ஆகாஷ் பணம் இருக்குதா இல்லையா? இல்லையாப்பா. சரி இல்லையா, சரி அமைதியாக விட்டுரு, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிலிப்பு என்ன பண்ணியிருப்பாப்புல, யூதாஸ்கிட்ட கேட்டிருப்பாப்புல,
யூதாஸும் என்ன பண்ணுவான், அவன் காசே எடுக்க மாட்டான். யூதாஸ் பயங்கரமான ஆள், பாக்கெட்லேருந்து காசே வராது. சரிங்களா, காசே வராது. வந்தோடனே யூதாஸ் வந்து சும்மா கற்பனை தாங்க இது. பிலிப்பு சொல்லிட்டார் வாய்ப்புள்ள ஆண்டவரே அப்படின்ட்டு. அடுத்த வருஷம் வாசிங்களேன். ம் ம் ஆ எப்படிங்க அந்த பையன்ட்ட அப்பமும் மீன் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும்? ஸ்மெல்லு இப்போ நமக்கு வந்துச்சு, ஸ்மெல்லு வந்துருக்குமா? மீனோடைய ஸ்மெல்லு வந்திருக்கலாம், ஒருவேளை மீனோடைய ஸ்மெல்லு வந்திருக்கலாம். இல்லை ஆண்டவர் வார்த்தையை சொல்லும் போது இவனுங்க சுற்றி பார்த்துருப்பாங்க, யார் யார்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. இல்லை அதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம். அந்த பையன்ட்ட என்ன இருக்குதான்? 5 அப்பம் 2 மீன் இருக்கு. சரி, இத்தனை ஜனத்துக்கு எம்மாத்திரம்னு சொல்லி சீஷர்கள் இயேசு கிட்ட சொல்றாங்க. இப்போ ஒரு கேள்விங்க, எத்தனை ஜனம்? கற்பனைக்கு 15,000 ஜனம், அசப்ஷன் தான். எத்தனை 5,000 புருஷர்கள் தான் போட்டிருக்கு, 15,000 ஜனம். இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை ஜனம்? 25 லட்சம் ஜனம். சரிங்களா, 25 லட்சம் ஜனத்துக்கு வானத்திலிருந்து காடையும் வானத்திலிருந்து மன்னாவையும் வர வச்ச ஆண்டவர் இந்த 15,000 ஜனத்துக்கு வானத்திலிருந்து அப்பத்தையும் வானத்திலிருந்து மீனையும் வர வைக்க அவரால் முடியாதா? முடியும் தானே? ஏன் இங்க அந்த பையன் கையில் இருக்கிற 5 அப்பத்தையும் பையன் கையில் இருக்கிற 2 மீனையும் வாங்குறாரு? அந்தந்த காலத்துல அந்தந்த இடத்துல தெய்வம் ஒவ்வொருத்தர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஏரியால இங்க உள்ளவங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொருத்தனை கர்த்தர் பயன்படுத்த தான் போகிறார். கர்த்தர் பயன்படுத்துகிறார், அது அவருடைய வேலை. ஆனா ஒப்பு கொடுக்கிறது என்னுடைய வேலை, விசுவாசிக்கிறது என்னுடைய வேலை, ஒப்பு கொடுக்கிறது என்னுடைய வேலை, விட்டு கொடுக்கிறது என்னுடைய வேலை, பயன்படுத்துறது அவருடைய வேலை. இங்க வாசிக்கிறோம், அழகா பாருங்களேன். அவரால் முடியுங்க, வானத்திலேருந்து இறக்கி அவரால் வர வைக்க முடியும். ஆனால் அந்த சின்ன பையன் கையில் இருக்கிற 5 அப்பத்தை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் டைனிங்கில் உட்கார வைங்கப்பா. டைனிங்கில் உட்கார வச்சாச்சு. டைனிங்கில் உட்கார வச்சோன்னா சாப்பாடு போட ஆரம்பிக்கிறாங்க. சீசர்கள் எப்படி இருந்திருக்கும்? என்னப்பா எடுக்க எடுக்க வருது, சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள்னு பார்க்குறோம். அதில் வந்து இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு, மூக்கில் வர மாதிரி சாப்பிட்ருக்கான். இலவசனாலே என்ன இருக்கும்? ரவுண்டு தான். இலவசனாலே என்னது? ரவுண்டு தான். காசுனா தான் நம்ம வந்து யோசிப்போம். நம்ம காசு பொதுவாக இது வந்து நம்ம பசங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கும். யாருக்கோ பிறந்த நாள்னு வச்சுங்களேன், பிறந்த நாள் அப்படின்னா ட்ரீட்டு வைக்கிறவன் சாப்பிடவே மாட்டான். ஏன் அப்படின்னா அவன் காசு போயிடும். இதே வேற எவனுக்கோ பிறந்த நாள்னு வச்சுங்களேன், உள்ள மற்றவன் ட்ரீட்டு வைக்காம மற்றவன்லாம் இருப்பானே, எவ்வளோ சாப்பிட முடியுதோ, எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோத்தையும் சாப்பிடுவோம். ஏன் அப்படின்னா 2 நாளைக்கு சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம். ஏன் அப்படின்னா நான் செலவு பண்ணலப்பா, அவன் செலவு பண்ணுறான், அதனால சாப்பிட்டு போவோம். இலவசமாக கிடைக்கிறது ஏன் விடணும்? கரெக்டு தானே? இங்கே திருப்தி அடைஞ்சாங்க. திருப்தி அடைஞ்சு எத்தனை கூட நிறைய எடுத்து வச்சாங்க. இன்னொரு கேள்வி கூட மனசில் வருது. 12 கூட நிறைய அப்பத்தை எடுக்கிறாங்க. ஏங்க ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இந்த ஜனத்துக்கு இவ்வளோ அப்பம் போதும், இவ்வளோ மீன் போதும் தெரியுமா தெரியாதா? ஏன் 12 கூட வேஸ்ட் பண்ணுறாரு? இந்த 12 கூட வேஸ்ட் ஆயிருக்குமா? வேஸ்ட் ஆயிருக்காது. இல்லாதவங்களுக்கு போயிருக்கும். பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீங்களா? சொல்லாமையா செஞ்சிருப்பாரு? வாழ்ந்து காட்டி சொல்லுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆமென். அந்த 12 கூடையும் சுத்தி உள்ள ஜனங்களும் திருப்தி அடைந்திருப்பார்கள். இங்க வாசிக்கிறோம், திருப்தி அடைய யாருக்கு காரணம் தெரியுமா? பேர் தெரியாத ஒரு பையன் காரணங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மையும் பயன்படுத்த விரும்புகிறார். எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும், நம்முடைய ஆண்டவரால் ஆகும். என்ன பயன்படுத்த முடியும்? என்னுடைய பார்வையில் நான் அற்பமா இருக்கலாம், வீட்டாருடைய பார்வையில் அற்பமா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையில் நாம் அற்பமானவர்கள் அல்ல, விலையேற பெற்றவர்கள். இந்த ஒரு காரியத்தை நல்லா வச்சுக்கோங்க. இயேசுவோட பார்வையில நாம எல்லாருமே விலையேற பெற்றவர்கள். ஏன் விலையேற பெற்றவர்கள் என்றால் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டதுனால நான் விலையேற பெற்றவன். விலையேற பெற்றவர் இரத்தத்துல கழுவப்பட்டதுனால நான் விலையேற பெற்றவன். இங்க இருக்கிற நான் விலையேற பெற்றவன், பிரவீன் விலையேற பெற்றவன், பெஞ்சமின் விலையேற பெற்றவன், நவீன் விலையேற பெற்றவன், பக்கத்தில் இருக்க புதுசா இருக்கிறான் அவனும் விலையேற பெற்றவன். யாருடைய பார்வையிலனா? இயேசுடைய பார்வையில. ஆமென். ஆண்டவருடைய பார்வையில நாம் விலையேற பெற்றவர்கள். அடுத்து ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். இங்கேயும் சின்ன பையன்ல இருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்றோம்.
சின்ன பையன்கிட்ட வாங்கிட முடியுமாங்க? பொதுவாக சின்ன பிள்ளைங்கள்ட்ட பொருளை வாங்கிட முடியுமா? அவன்கிட்டருந்தே வாங்க முடியாது. வாங்கிட முடியுமா? வாங்கவே முடியாது. முழுசாக தராதுங்க. அவன் கையில் இருந்ததே 5-2 தான். முழுசாக கொடுத்துட்டான். முழுசாக தராதுங்க. அப்படி தரதா இருந்தால் எப்படி தருங்க? பாதி தான் தருங்க. பாதி தான் என்ன பண்ணுங்க? தருங்க. அப்படி நம்ம பிடுங்கிட்டோன்னா என்ன பண்ணுங்க? கத்தி ஊரே சிரிச்சிடும். ஆனால் அந்த சின்ன பையன் கேட்டோன்னே கொடுத்துட்டான் பாருங்களேன். எதுக்காக அவனுக்கு 5 மீன் 2 அப்பத்தை கொடுத்துருப்பாங்க? அவன் சாப்பாடு வச்சுருந்தது. அவனுடைய வயிற்றுக்கு 5 மீன் 2 அப்பம் அவங்க அம்மா சுட்டு கொடுத்துருப்பாங்க. போகிற நீனு, கூட்டம் ஓவரு, சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி தனக்காக வச்சுருந்ததை பிறனுக்காக கொடுக்குறான். இந்த ஒரு பண்பு எனக்கு உங்களுக்கு வேணும். தனக்கானவைகள் அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. அதுதாங்க திருச்சபையே. பிறனுக்கானவைகளை நோக்கிறது தான் திருச்சபை. கூடுமானால் விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன செய்யுங்க? உதவி செய். ஆண்டவரே அழகா சொல்லுவார். அந்த பகுதியை வாசிக்கலாம? எங்க இருக்கும்? கலாத்தியர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். எடுங்களேன். கலாத்தியர் 6. 9. நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதீங்க. விசேஷமாக ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவுள். நன்மை செய்யணும். திருச்சபை அப்படிங்கிறது ஒரு குடும்பம். கரெக்டு தானே? திருச்சபை அப்படிங்கிறது ஒரு குடும்பம். ஏன் குடும்பம்னு சொல்றேன்னா, எல்லாருமே அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர். ரத்த சம்பந்தம் உள்ள உறவுங்க திருச்சபை. விசுவாசி அப்படிங்கிறது ரத்த சம்பந்தம் உள்ள உறவு. ஒரே ரத்தம், இயேசுவின் ரத்தம். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க. இங்கே பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது, பாரபட்சம் பார்க்கக்கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்தஸ்தெல்லாம் இங்கே இருக்கவே கூடாது திருச்சபையில். அப்படி இருந்தால் அது திருச்சபையே இல்லை. கர்த்தருடைய பார்வையில் திருச்சபை என்பது ஒரு குடும்பம். இங்கே சமாதானம், அன்பு, அக்கறை, ஐக்கியம், விட்டு கொடுக்காத தன்மை, இதுதான் திருச்சபையில் இருக்கணும். அப்படி விட்டு கொடுக்கிற தன்மை, அதுதான் திருச்சபையில் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு திருச்சபை கர்த்தருடைய பார்வையில் அருமையானதாக இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வரணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு அதுதான். அந்த எதிர்பார்ப்பை என்ன செய்யணும்? நம்ம பூர்த்தி செய்யணும். சரி, அடுத்த ஒரு பகுதியை வாசிக்கலாம். யோவான் 21:15-18 முடிச்சிடலாம் 10 நிமிஷத்துல. 21. யாரு போஜனம் பண்ணின பின்பு? சீஷர்கள். இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இந்த இன்சிடென்ட் நல்லா நமக்கு தெரியுங்க. அதாவது சாப்பாடு வேலை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இவர்கள் எல்லார காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். இவர் என்ன சொல்றாரு? உடனே ஆமா ஆண்டவரே, நான் நேசிக்கிறேங்கிறத உங்களுக்கு தெரியுமே ஆண்டவரே அப்படின்றாரு. அடுத்து சரி. ஏங்க ஆட்டுக்குட்டின்றாரு, அப்புறம் ஆடுன்றாரு. ஃபர்ஸ்ட் பேதுருவை பத்தி என்ன சொல்லிட்டாரு? பிரிண்டிங் மிஸ்டேக்கா? இல்லைங்க. என்ன சொல்றாரு? ஆட்டுக்குட்டியே மெய்ப்பாயாகன்ட்டாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு திருப்பி, என்ன நீ நேசிக்கிறியா? ஆமாண்டவரே, நேசிக்கிற ஆண்டவரே, என் ஆடுகளை மெய்ப்பாயாக. ஏன் ஆட்டுக்குட்டி இங்கே ஆடுன்றாரு? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஆட்டுக்குட்டிக்கு வித்தியாசம் இருக்கு, ஆடுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன் தெரியுமா சொல்றாரு? பேதுரு எப்படிப்பட்ட ஆளு? மறுதளிச்சவன், முந்திரி கொட்டை, மல்குஸோட காதை ஒரே போர்ல போட்டவன், அப்போ முன்கோபி, சரிங்களா? அப்படிப்பட்ட ஆள்கிட்ட எடுத்தோன்னு ஒரு ஆடை கொடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? என்ன கதம் தான், பிரியாணியாக மாறி இருக்கும். புறாவை கொடுத்தோன்னா ரெஸ்டின் பீஸ் போடுற மாதிரி ரெஸ்டின் பீஸ் போட்டிருப்பாப்புல அந்த ஆடுக்கு. புரியுதா? ரெஸ்டின் பீஸ் தான் வந்திருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஆட்டுக்குட்டியை மேய்க்க வைக்கிறார். ஆட்டுக்குட்டி என்ன பண்ணியிருக்கணும்? தூக்கி கையிலே வைக்கணும். கீழே விட்டா என்ன பண்ணிடும்? எங்கேயோ ஓடிடும்.
கையில் வச்சுக்கிட்டு ஃபீடிங் பாட்டில் பால் கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு பால் குடிக்க தெரியாது. ஃபீடிங் பாட்டில் பால் கொடுக்கணும், தடவி கொடுக்கணும். இப்படியே வச்சு என்ன செய்கிறார், ஆட்டுக்குட்டியே மேயி. அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சிருவ, ஆடுகளை மேய்க்க கேப்பபிள் ஆயிடுவ. ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு, என்ன நீ நேசிக்கிறியா? நேசிக்கிறவனுக்கு பொறுப்பை கொடுக்குறார் கர்த்தர். இயேசுவை நேசிக்கிறீங்களா, உங்களுக்கு கர்த்தர் பொறுப்பை கொடுப்பார் நிச்சயமா. நேசிக்கிறவங்களுக்கு பொறுப்பை கொடுக்கிறார். உண்மை உள்ளவன் என்று நம்பி கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுக்குறார். அடுத்த வாசிங்களா அப்படியே. ம் ம் ஆ ம் 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 இங்கே போதும். 3 தடவை கேட்டார், என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிக்கிறியா. கடைசியாக இவருக்கு என்ன வந்துருச்சு, பேதுருக்கு துக்கமே வந்துருச்சு. ஆண்டவரே நீ எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் நேசிக்கிறேன்னா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் வேலை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னோடனே பொறுப்பை கொடுத்துட்டார். இப்போ ஒரு கேள்வி, பேதுரு அப்படின்னாலே உங்கள் மனசுக்கு என்ன ஞாபகம் வரும்? மறுதளிச்சவன். நான் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்கிறேன், மறுதளிச்சவன் தான். வேலைக்காரிக்கு பயந்து மறுதளிச்சவன் அதுதானே, அப்படி தான் நாங்கள் வாசிக்கிறோம். பயந்து மறுதளிச்சவன். யாருக்கு பயந்து? அங்கே உள்ள வேலை பார்த்த பெண்ணுகளுக்கு பயந்து மறுதளிச்சவன். வேற என்ன ஞாபகம் வருது? ஒரு முந்திரி கொட்டை அவசர கொடுக்க, முந்திரி கொட்டை அவசர கொடுக்க. வேற பின்மாற்றக்காரன். பழைய தொழிலுக்கே போயிடுவோம், ஏசு மறிச்சிட்டாரு, இனிமேல் நமக்கு என்ன இல்லை, 3 வருஷம் சுற்றிட்டு வந்துட்டோம் அப்படியே ஜாலியாக, இனிமேல் நமக்கு என்ன இல்லை, வேலை இல்லை, அதனால் என்ன செய்வோம், நம்ம மீன் பிடிக்கவே போயிடுவோம். பின்மாற்றக்காரன். வேற எதாவது ஞாபகம் இருக்குதா? மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவன். மத்தேயு 16 அப்படிதான் வாசிக்கிறோம். மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவன். இங்கே ஆண்டவர் கூட பேதுருவை பார்த்து ஒரு அழகான ஒரு பேர் சொல்றாருங்க. என்ன பேர் சொல்றாரு? சாத்தானேங்கிறார். எனக்கு ஒரு யோசனை, ஏங்க காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து கூட நண்பனேன்னு சொன்னாருங்க, ஆனால் இவனை பார்த்து சாத்தானேன்னு சொல்லிட்டார். அப்பால் எப்போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்ட்டார். இப்போ இவ்வளோ டிமெரிட்ஸ் இருக்கு, ஆனால் இந்த டிமெரிட்ஸ் உள்ளவன்ட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. எங்கே தெரியுமா வாசிக்கிறோம்? மத்தேயு 16:18 வாசிங்களேன். முன்கோபி, முந்திரி கொட்டை, சரிங்களா, அவசரம் கொடுக்க, கோபக்காரன், கோபம் வந்து காதை வெட்டிட்டான், பின்மாற்றக்காரன், பிசாசுன்னு இயேசுவே சொல்றாரு. அப்படிப்பட்டவன்ட்ட ஒரு பொறுப்பு. ம் ம் சபையை கற்ற பொறுப்பை யாரு கொடுக்கிறாரு பாருங்களேன். முந்திரி கொட்டைக்கு, பின்மாற்றக்காரனுக்கு, இயேசுவை மறுதளிச்சவனுக்கு, வேலைக்காரிக்கு பயந்து மறுதளிச்சவனுக்கு சபையை கட்டுகிற பொறுப்பு அவனுக்கு கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். அற்பமானவர்களை அழைத்து அற்புதமாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். பேதுருக்கு எப்பேற்பட்ட பொறுப்பு கொடுக்கிறார்? ஏன் சபையை நீதாண்டா கட்டுவ, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாது. இந்த பேதுரு அப்படிங்கிற பேருக்கு என்ன தெரியுமா அர்த்தமா? பாறை. அவனை நம்பி ஒரு பொறுப்பு, உண்மையுள்ளவன் என்று நம்பி ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளை நம்பி கர்த்தர் பொறுப்பு கொடுக்கிறார். இங்கே பேதுருவுடைய கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம், ஊழியத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் பேதுருவுடைய வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எடுத்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 8, 10, 13. இதோட முடியலாம். 8. போது எப்பொழுது ஒரு கேள்வி வருது இல்லை, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால நிறைந்து, அதாவது மேலேருந்து வாசிச்சு பார்த்தோம்னா, வாசிக்க வேணாம், ஃபஸ்ட்டு துன்புறுத்தல் அங்கே தான் வருது. சபை அங்கே தான் முதலாவது துன்புறுத்தப்படுது. எதுக்காக துன்புறுத்தப்படுதுன்னா, இயேசு மரிச்சிட்டாரு, உயிர் தெழுந்துட்டாரு. இவங்க உயிர் தெழுந்தல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோன்னா இதில் 3000 பேர், சிட்டிங்கில் 3000 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ரசிக்கப்பட்டாங்க. இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை பார்த்து 5000 பேர் விசுவாசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே யூதர்களுக்கு எப்படி ஆயிடுச்சு, பிபி ரைஸ் ஆயிடுச்சு. என்னன்னா ஃபஸ்ட்டு 3000, இங்கே என்னன்னா ஒரு அற்புதம் நடந்துருச்சு, அடுத்த 5000 பேர், இப்படியே விட்டா எல்லாம் கூட்டமெல்லாம் அங்கே பேரும் போல இருக்கு அப்படின்னோன்னா என்ன ஆகுது? அடுத்து வாசிங்களேன் 8ஆம் வசனம். 8. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. யாரை நோக்கி? அவர்களை நோக்கி. இப்போ ஒரு கேள்விங்க, யார்கிட்ட பேசுறாரு? அதிகாரிகிட்டையும் மூப்பர்கிட்டையும் பேசுறாரு. இதுக்கு முன்னாடி வேலைக்காரிகிட்ட பேச என்ன இல்லை, வேலைக்காரிகிட்ட பேச முடியலங்க, ஓடிட்டாருங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. கூட இருந்து
ஆண்டவரே யார் விட்டுட்டு போனாலும் நான் விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்கள் கூட தான் இருப்பேன் ஆண்டவரே, மறிச்சாலும் நான் மறிப்பேன் ஆண்டவரே. நம்மளாம் சில நேரம் டைலாக் பேசுகிறோம்ல, மறிச்சாலும் மறிப்பேன், நான் கொன்று போட்டாலும் இயேசுவுக்காக, வாழ்ந்தாலும் உம்மோடு தான், உமக்காக தான் ஆண்டவரே, அப்படிலாம் பேசுகிறோம்ல. நமக்கெல்லாம் என்னைக்கு வைபாக இருக்கிறோமோ அப்படிலாம் பேசிடுவோம். ஆனால் ஒரு பிரச்சனை வந்தபோது என்ன செய்வோம்? ஐயா அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, அவர் யாரோ தெரில, நீ கூட்டமாக இருக்குதுன்னு வேடிக்கை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா, மறுதளிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான், சபிக்கவும் தொடங்கினான் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் அப்பேற்பட்ட பேதுரு மூப்பர்கள் முன்னாடி பேசுகிறான், அதிகாரிகள் முன்னாடி பேசுகிறான். என்ன தெரியுமா பேசுகிறான்? ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், உயிர்த்தெழுந்த தேவனுக்கு நாங்கள் சாட்சி. உயிர்த்தெழுந்த தேவத்துக்கு யார் தெரியுமா சாட்சி? நானும் நீங்களும் சாட்சி. இயேசு உயிர்த்தெழுந்தாருன்னு உலகத்துக்கு எப்படிங்க தெரியும்? நான் தான் இயேசு என்னுடைய வாழ்க்கையில் காண்பிக்கணும், நான் தான் என்னுடைய வாயினால் இயேசுவை போய் சொல்லணும், நான் தான் சாட்சி, என்னுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கணும், உயிர்த்தெழுந்த தெய்வத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் காட்டணும். நம்முடைய ஆண்டவர் மரித்தவர் அல்ல, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சவர் அல்ல, அவர் உயிரோடு எழுந்தவர், அவர் ஜீவாதிபதி, ஜீவனோடு இருக்கிற தேவன், இன்றும் நம்மோடு இருக்கிறார். அந்த தேவனை குறித்து அழகா சொல்றாரு. 10 வசனம் வாசிங்களேன், 10-13 வாசிங்க. உங்களால் ம் 13 அதாவது சுத்தி உள்ளவன் பார்க்குறான், படிப்பறிவு இல்லாத மீனவன், பேத, இவன் மீனவன் தானே, இவனுக்கு ஏதோ படிப்பறிவு இருக்குதா? ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்பேற்பட்டவன் எப்படிடா இவ்வளோ தைரியமாக பேசுகிறான்? யோசிச்சு பாருங்களேன், பிஃபோர் ஆஃப்டர் யோசிச்சு பாருங்களேன். தைரியத்தோடு நின்று பேசுகிறான் பாருங்க. அங்கே தைரியம் இருந்துச்சா? ரொம்ப வீக்கான ஆளுங்க பேதுரு. ஆண்டவரே சொல்கிறார், ஒரு வசனம் கூட ஞாபகத்துக்கு வருது, யோவான் லூக்கா 22:31-32 எடுத்து ஆண்டவரே எப்படி சொல்லுவார் பாருங்களேன். லூக்கா 22:31-32 எடுத்து வாசிங்களேன், நிறுத்தி வாசிங்க இந்த பகுதியை. உங்களைன்னு வாசிக்கிறோம். சிங்குலரா புளூரலா? புளூரல். பொதுவா சீஷர்களை சொல்லிட்டாரு, உங்களெல்லாம் வச்சு செய்யறதுக்கு சாத்தான் என்கிட்ட என்ன பண்ணிட்டான்? பெர்மிஷன் வாங்கிட்டான். அடுத்து இங்க எங்க சிங்குலர்ல சொல்றாரு? நானும் உன் விசுவாசம், அங்க என்ன சொல்லணும்? உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக வேண்டிக் கொண்டேன்னு தானே சொல்லணும். உன் விசுவாசம் சொல்றாரு. ஏன் தெரியுமா? அவனுங்க கூட தப்பிச்சுக்குவானுங்க, நீ தான் ரொம்ப வீக்கான ஆளு, உனக்காக நான் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றேன்பா, விழுந்துடக்கூடாதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட வீக்கானவனுக்கு ஒரு பொறுப்பு, சபையை கட்டுகிற ஒரு பொறுப்பு. பெந்தகோஸ்தே நாளில் இறங்கின ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். சபையை நடத்துகிறது ஆவியானவர் தான். எப்படி தெரியுமா அந்த தைரியம் பேதுருக்கு வந்துச்சு? 8வது வருஷத்துல முதல் வார்த்தையை வாசிங்களேன், 8:1. அதான் 8:1 இல்லை, 4:8. எப்படி? பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சதுனால அதிகாரிட்ட மூப்பர்கிட்ட தைரியமா பேச முடியுது. ஆவியானவரால நிறையப்பட்டவன் யாருக்கும் அடிபணிய மாட்டான். நான் சொல்றது புரியுதா? ஆவியானவர் நம்மளை நடத்தணும், அது ரொம்ப முக்கியம். இங்க அதிகாரிகள்கிட்ட போய் சொல்றாரு, ஜீவாதிபதியை நீ கொலை செஞ்சிட்டப்பா, நீங்க தான் கொலை செஞ்சீங்கன்றாரு. யோசிச்சு பாருங்களேன், எப்பேற்பட்டவனை எப்படி மாற்றிருக்கிறார் கர்த்தர். அற்பமானவர்களை அழைத்து அற்புதமாக்குகிற தெய்வம், அற்பமானவர்களை பயன்படுத்தும் தெய்வம் நம்முடைய தெய்வம். இங்கே வாசிக்கிறோம், பேதுரு நடந்து போகும்போதே சுகம் கிடைச்சிச்சான். பேதுரு நடந்து போகும்போதே. இப்போ இந்த வாரம் நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த வாரம் நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ நடந்து, இப்போ வெயில் காலம் அதிகம், நடந்து போகும்போது நிழல் அதிகமாக தெரியும். இப்போ நடந்து போகும்போது சுகம் கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம்? ஒரு பெட்டுக்கு இவ்வளோ பேமெண்ட்டு, 2 பெட்டு வச்சிங்கன்னா இவ்வளோ பேமெண்ட்டு, 3 பேஷண்ட் வச்சிங்கன்னா இவ்வளோ பேமெண்ட்டு, 4 பேஷண்ட் வச்சிங்கன்னா இவ்வளோ பேமெண்ட்டு, ஒரு பிஸ்னஸாக மாற்றிருப்போம். வரத்தை யாருக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா கொடுத்தவருக்கு தான் நான் வரத்தை பயன்படுத்தணும். வரத்தை ஏன் தெரியுமா கொடுக்குறாரு? பிறருக்கு பிரயோஜனத்துக்கு தான் கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த வரத்து எந்த வரமா வேணாலும் இருக்கலாம். பிரசங்கம் பண்ணுறது கூட ஒரு வரம், சுகப்படுத்துறது ஒரு வரம், தீர்க்க தரிசனம் ஒரு வரம், எல்லாமே வரம் தான். இப்போ அந்த வரத்தின் மூலியமாக சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன அவசியம்? விசுவாசம் அவசியம். விசுவாசம் இல்லாமல் ஈலிங் நடக்காதுங்க. இயேசுவை விசுவாசிக்காம ஈலிங் நடக்காது. அவரை விசுவாசித்தா ஈலிங் நடக்காம இருக்காது. ஆமென். சத்தம் ஒரு ஆமென்.
இயேசுவை விசுவாசிங்க. மரித்தார், உயிர் தெழுந்தார், ஜீவனோடு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிங்க. இன்னமும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம திருச்சபையை நடத்துகிற பிரதான மேய்ப்பன் அவர்தான். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தாரும் கூட இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகளையும் அவர் சந்திப்பார். எப்படி சந்திப்பார்னு தெரியாது, சந்திப்பார். ஒன்றும் இல்லையேன்னு சொல்லுவீங்க, நிறைவா இருக்குன்னு சொல்லுவீங்க. கர்த்தர் நடத்துவார். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் காட். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பயன்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். நான் அவருடைய கரத்துக்குள்ள இருந்தா எல்லாமே ஆகும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, தேவன் இந்த பிரபு உயர்த்தும்படிக்கு, தேவன் டேவிட்டை உயர்த்தும்படிக்கு அவருடைய பரத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. இயேசுவோட கரத்துக்குள்ள நான் இருக்கணுங்க. இருந்தா அவருடைய கரத்தினால என்னை உருவாக்க முடியும், என்னை பயன்படுத்த முடியும், என்னை அற்பமான என்னை பலருக்கு அற்புதமாய் மாற்ற முடியும். இயேசுவால முடியும். இங்க இருக்கிற எல்லாரையும் குறித்து ஒரு சித்தம் வச்சிருக்கிறார் கர்த்தர். நிச்சயமா செய்வார். இயேசுவோட பார்வையில் நீங்களாம் விலையேறப்பட்டவர்கள். கர்த்தர் செய்வார். கண்களை மூடலாமா? கண்களை மூடி. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஆண்டவரே, உம்மால ஆகும். ஆண்டவரே, உம்மால ஆகும். நீர் எங்களை நடத்துவீராக. கேட்ட வார்த்தையின்படி வாழ விசுவாசம் வைக்க ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பரத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அடங்கி இருக்க தெய்வம் உதவி செய்யுங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற குடும்பத்தாருக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உதவி செய்யுங்க. கர்த்தர் நடத்துங்க. பந்தி வேலையை உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அபாத்திரமாய் அல்ல, பாத்திரமாய் பங்கு பெற தெய்வம் அனுக்கிரகம் செய்வீராக. எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களை நாங்கள் நிதானித்தறிந்து அதில் பங்கு